டேய், நான் என்ன உன்ன மாதிரி டேபிள் கீழே காலில் விழுந்து பதவிக்கு வந்தவன் நினச்சியா? மக்களோட களத்தில் நின்று ஜெயிச்சு. ஏய், நான் என்ன உன்ன மாதிரி பேப்பர் ரோடி நினச்சியா? அம்மாளை அப்படின்னு நம்ம அமீர் சுல்தான் இவர் வட சென்னை ஹூக்கிலேயே இருக்காருன்னு நினைக்கிறேன். புதுசாக படம் வருது உயிர் தமிழுக்கு அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நடா டேபிள் கடியில் தவழ்ந்து அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அவர் சொல்கிறாருன்றது எல்லாருக்கும் புரியும். அப்படி ஒரு டைலாக் இந்த படத்தில் வைக்கிறதுனால இந்த படம் பாதிக்கப்படுமா, இந்த படத்தை நிறையா திமுக தொண்டர்கள் புறக்கணிப்பாங்களா அப்படின்றது தெரியல. அது ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். இதில் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் கையில் கட்டியிருந்த வாட்ச் மாதிரியே இருக்குது. எம்ஜிஆர் பணம் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க. எல்டிடி பிரபாகரன் இருந்தார் பார்த்தீங்களா, அவருடைய ஒரு ஃபோட்டோ வேறு போட்டிருக்காங்க ட்ரெய்லரில். பல விஷயங்கள் இந்த படத்தில் கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் தாடி இல்லாமல் நின்றுக்கிறாரு. தாடி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நாள் ஷேவ் பண்ண ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறாரு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, கலைஞர், எம்ஜிஆர், பிரபாகரன், ஜெயலலிதா இப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு இதை ட்ரெய்லர் மாதிரி அப்படின்ட்டு விட்ருக்காங்க. இதில் என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த அம்மா ரொம்ப ரொமான்டிக் லுக்கெல்லாம் விட்றாங்க. என்ன மேட்ருன்னு தெரியல. அதுவும் ஆனந்தராஜ் வேறு இருக்கார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ரோல் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு. எப்படியும் படம் நல்லா தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இருக்கிறதுனால, அரசியல் ரீதியான படமாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றாங்க. எப்படி ரிலீஸ் ஆகி எப்படி ஓட போகுதுன்னு தெரியல. எப்படியும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி அமீர் சுல்தானுக்கும் ஆதம் பாவா டைரக்டருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்லலாம். ஆல் த பெஸ்ட் சார்.